ஒட்டுமொத்த மக்களோட தென் மாவட்ட மக்களோட கருத்து எடப்பாடி பழனிசாமி வந்து பசுமனுக்கு வர்றதுக்கு ஒரு தகுதியற்றால். எடப்பாடி பழனிசாமி வரக்கூடாது சில பேர் சொல்றாங்களா? கண்டிப்பாக வரக்கூடாது, உறுதியேற்ற வரக்கூடாது. என்ன காரணம்? ஏன் நல்லவன் கிடையாது. வெறும் இந்த வீடியோ வந்து முக்குளம் சமுதாயத்தினரை எடப்பாடியார் எவ்வாறு பார்க்கிறார், எவ்வாறு அவங்கள வந்து நசுக்கணும்னு நினைக்கிறாருன்றது மட்டும் கிடையாது. அங்க இருக்க பெண்களை எவ்வாறு இந்த சவுக்கு மீடியா எப்படி தொந்தரவு கொடுத்துருக்கு. முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு துரோகமனூர் எடப்பாடி பிறகு இங்க வராரு. எல்லாரும் வேண்டாம்னு நினைக்கும் போது நம்ம எதுக்கு இடஒதுக்கீடு மாத்தி இது பண்ணி பூரா இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். கல்ல விட்டு யாரும் இறங்கிட்டாங்களா? இறங்கிலையா? இல்ல என்ன வரல அவரு. லென்ஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சவுக்கு மீடியாவில் மறைக்கப்பட்ட தேவர் ஜெயந்தி ரா ஃபுட்டேஜ். போன காணொலியில் நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம். மதன் ரவிச்சந்திரன் நிறைய இன்புட்ஸ் அதில் கொடுத்திருந்தாரு. இந்த நிகழ்ச்சியில என்ன ரா ஃபுட்டேஜ், அதை வெளியிட போறாரா அப்படின்றத பத்தி நம்ம அவர்கிட்டயே கேட்போம். வணக்கம் மதன் ரவிச்சந்திரன். வணக்கம் வெண்பா. கண்டிப்பா அதில் மாற்றுகிறதே கிடையாது. இந்த காணொலியில மறைக்கப்பட்ட தேவர் ஜெயந்தி விழாக்கு இவங்க போனது. வெறும் இந்த வீடியோ வந்து முக்குளம் சமுதாயத்தினரை எடப்பாடியார் எவ்வாறு பார்க்கிறார், எவ்வாறு அவங்கள வந்து நசுக்கணும்னு நினைக்கிறாருன்றது மட்டும் கிடையாது. அங்க இருக்க பெண்களை எவ்வாறு இந்த சவுக்கு மீடியா எப்படி தொந்தரவு கொடுத்துருக்கு, என்னென்ன மாதிரிலாம் பின்னால போய் வீடியோ வச்சிருக்கு அப்படின்றதையும் ஓப்பனா காட்ட போறோம். எடப்பாடி அவர்கள் வீட்டில் இவங்க நடத்திய சதி ஆலோசனைகள், பிறகு அங்க போனது, அங்க இவங்க ஒரு அஜெண்டாவோட போனாங்க. பட் இருந்தாலும் இதுக்கு பின்னால இருக்க தீய சக்தி ஒரு கட்சி. ஏன்னா ஒரு மனிதன் தனியாக நேரேட்டிவ் செட் பண்ண முடியாது. ஒரு கட்சியோட ஃபண்டிங்கு, அதுக்கு பின்னால இருக்க அதிமுக, அதுக்கு பின்னால இருக்க ஜாதிய வெறி, ஒரு குறிப்பிட்ட சமூகத்து மேல இருக்க தொடர் வெறி, காழ்ப்புணர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனாவே பல இடங்கள்ல நாங்க கவுண்டர் கட்சி தான் அப்படின்னு பேசுற ஆதாரங்களோட. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கருக்கு கொடுத்த அஜெண்டா என்னன்னா, அந்த தேவர் ஜெயந்திலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபுட்டேஜ் மக்கள் வந்து எடப்பாடி நல்லவர், எடப்பாடி வந்து அவர் வந்து எந்த சமூகமாக இருந்தாலும் எங்க சமூகத்து தலைவராக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற அந்த அஜெண்டாக்காக அங்கே போயிட்டு ஒரு மக்களையும் பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி இந்த கேள்வி கேட்குறாங்க. ஏன் எடப்பாடி வரக்கூடாதா? ஏன்னா அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியும். ஒரு தள்ளுமுள்ளு நடந்து எடப்பாடியை பார்த்தோன்னே அந்த அங்கேருந்து மொத்த முக்குளத்தோர் அந்த மக்களும் வந்து பொங்கி எழுந்து அவரை வந்து அங்கேருந்து எதிர்ப்பு கோஷங்கள் போட்டு அதை அவங்களே சொல்றாங்க, அனுப்புறாங்க. இவங்க அதை வெளியிடல. இப்போ ஒரு நடுநிலை பத்திரிகைலாம் வெளியிடுவாங்க. அவங்க அதிமுக இதை பற்றி ரொம்ப பேசுவாங்க. நான் நேரடியாக நான் வீடியோக்குள்ள போனோன்றேன். இந்த வீடியோவில் எடப்பாடி அவர்கள் மீது முக்குளம் சமூகம் என்னென்ன மாதிரியான மன ஓட்டத்தில் இருக்காங்க, அந்த முக்குளம் சமூகத்தை எடப்பாடி சவுக்கு சங்கரை வச்சு எவ்வளோ 3ஆம் தரமாக இந்த வீடியோ வந்தப்புறம் ஒரு சதி ஆலோசனை பண்ணி சித்தரிச்சாரு. அந்த சதி ஆலோசனையில் பேசப்பட்டது என்னன்றதை பற்றி எல்லாத்தையும் பார்ப்போம். ரொம்ப முக்கியமான காணொலி இது, பாருங்க. எடப்பாடி பழனிசாமி வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பான முறையில் எடப்பாடி பழனிசாமி வந்து வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது அப்படின்னா, எந்த மக்களுக்கு இவர் வந்து முக்குளத்து சமுதாய மக்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. முக்குளத்து சமுதாய மக்களுக்கு வந்து இவங்க எந்த ஒரு இதுவுமே செய்யலை. 10% இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து வன்னிய சமூக மக்களுக்கு பண்ணியிருக்காரு. அது ஒரு சமூக மக்கள் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, முக்குளத்து சமுதாய மக்கள் வந்து ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்ட இனமாக வச்சு எடப்பாடி பழனிசாமி நடந்தாங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை பசுமனுக்கு வர ஒரு தகுதியற்ற ஆள். எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தகுதியற்ற ஆள். ஒட்டுமொத்த தென் மாவட்ட மக்களோட கருத்து எடப்பாடி பழனிசாமி வந்து பசுமனுக்கு வர்றதுக்கு ஒரு தகுதியற்ற ஆள். ஏன்னா முக்குளத்தூர் மக்களை வந்து ஒரு பகச்சிருக்காருன்ற மாதிரி சொல்லலாம். சரிங்க சார், ரொம்ப விஷயத்தை வந்து வன்னியர்களுக்கு 10.5 இருக்குல்ல, அதை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் எப்படி குறை சொல்லலாம்? அவரும் வந்து ஐயாவுக்கு மரியாதை செலுத்த வர்றாரு. அவங்க வந்து நீங்கள் அவர் ஓட்டு போடுறீங்க இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் வந்து ஒரு ஐயாவுக்கு மரியாதை செலுத்த வரணும், அது அனுமதிக்கும் தானே. எடப்பாடி பழனிசாமி வந்து ஓட்டு போட்டு வரலையே. எடப்பாடி பழனிசாமி வந்து ஓட்டு போட்டு வரலங்கிறது தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியக்கூடிய வந்து. அதனால் இப்போ மு.க. ஸ்டாலின் வராருன்னா அவர் வந்து அதை வந்து ரத்து பண்ணியிருக்காரு. முக்குளத்தூர் வந்து இருக்காரு, முக்குளத்தூர் ஓட்டு போட்டு இது பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து ஓட்டு போட்டு வரல. அது வந்து முக்குளத்து மக்கள் இல்லை, தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியக்கூடிய விஷயம். அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்து பசுமொன்னுக்கு வர தகுதியற்ற நபர். இது வந்து ஒரு புண்ணிய பூமி. தேவர் ஆன்மீக சம்பளம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அந்த இடத்த வந்து அவர் வந்து அசுத்தப்படுத்த வேண்டாம், அவராக ஒதுங்கியிருந்தால் நல்லது. இதுக்கு முன்னாடி தங்க கவசம் வைக்கையில் எவ்வளோ பிரச்சனை பண்ணார்.
அந்த அம்மா வந்து எவ்வளோ தங்க கோசம் கொடுத்து எவ்வளோ பெருமையாக செஞ்சது, அதை வந்து அது இவர் வந்து ஒரு அருகதையற்ற ஆள் ஆகிட்டாப்புல. நாங்கள் வந்து இதை தொடர்ச்சியாக ஒரு 5 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். கங்கை கொண்டான் திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டு இருக்கோம். சரிங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி. இல்லை, நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஒரு எடப்பாடி வரக்கூடாது. ஆமாம், அது எப்படி பார்க்குறீங்க? அது எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு இனத்துக்கான இதே கொடுக்கல அவர் இருந்தப்ப. எப்படி ஏன் வந்து கோவம் உங்களுக்கு? அது ஏன்னா அமைச்சர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க, இது பண்றாங்க. அது இருக்கப்ப இடஒதுக்கீடு இருக்கப்ப எல்லாத்தையுமே இது பண்றாங்க. 10.5%. ஆமா, அது மாதிரி எல்லா அமைச்சரும் இது பண்றாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே தான் நாங்கள் எல்லாரும் அவருக்கு மேல எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் எல்லாருமே. அது எல்லாத்தையுமே இருக்கா? ஆமா, முக்குளத்தில் எல்லாருக்குமே இருக்கு. இப்போ நீங்கள் இப்போ வசூல் சண்டையில் பார்த்தா கூட அது தெரிஞ்சிருக்கும். நான் என்ன சொன்னாங்க? எல்லாருமே எடப்பாடி ஒழிகைங்கிற சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சே தவிர அவர் சாமி கும்பிடும்போது யாரும் எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவித்து யாருமே அங்கே பேசுறாங்க. வெளியிலேருந்து கோஷம் பண்ணுறீங்களா? எல்லாருமே எங்களை பிளாக் பண்ணி அவரை மட்டும் தரிசிச்சுட்டு இருக்கும்போது யாருமே சவுண்டு விடாமலாம் இல்லை. ஆமாம், நீங்கள் கூட நான் இப்போ நியூஸில் கூட பார்க்கலாம். இதே போன வருஷம் வந்து போனாண்டு பார்த்தீங்கன்னா இது உடல்நிலை சரியில்லை, உளவுத்துறை ரிப்போர்ட் இது கொடுத்தாங்க. இந்த வருஷம் ஏன் வராரு? அடுத்த 24 வந்து எலெக்ஷன் வருதுன்னு தானே வராரு. ஏன் அதே போன வருஷமும் வந்திருக்கலாம்ல? ஆனால் அவர் குடிக்கவே இல்லையா? அது வந்து நிறைவேறவே இல்லையா அந்த சட்டம்? எதுங்க நிறைவேறல? 10.5. அது நிறைவேறலைங்க. அது ஏங்க கொடுத்தாரு? மொத்த கணக்கெடு எடுக்க வேண்டியதானங்க. இப்போ ஸ்டாலின் தான் கொடுத்தாரு. எது கொடுத்துருக்காரு? 10.5 நான் கொண்டு வந்தாரு, கோர்ட்டுக்கு போய் கேன்சல் ஆயிடுச்சு. இவர் ஏங்க கொடுத்தாரு? இத்தனை அமைச்சர் இருக்காங்க, இது பண்றாங்கல்ல, இது ஏன் கொடுத்தாரு? அதனால தான் நாங்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தில் எதுக்குறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒட்டுமொத்தம் எல்லாமே இருக்கு. எல்லாமே எதுக்குறோம், முக்குளத்தூர் சமுதாயம் எல்லாமே எதுக்குறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. தேங்க்ஸ். இல்லை, எடப்பாடி பழனிசாமி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்லை பிரதர், வரலாம். ஆனால் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அது வந்து தேவர் வந்து பொதுவான ஆள், யார் வேண்டாலும் வரலாம். ஆனால் ஆட்சியை வந்து அவர் வந்து தென் மாவட்டத்தில் வர முடியாது பிரதர். அவர் அங்கிட்டு வேணா வந்திருக்கோம், இங்கிட்டு வர முடியாது பிரதர். சரி பிரதர், ஓகே பிரதர், தேங்க்ஸ் பிரதர். வந்து எடப்பாடி பழனிசாமி வரக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்களா? அது கண்டிப்பாக வரக்கூடாது. உறுதி வச்சவரே வரக்கூடாது. என்ன காரணம்? ஏன்? நல்லவன் கிடையாது. போவேன். சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. பார்த்துருப்பீங்க. இதில் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே எதிர்ப்பில் இருக்காங்கன்றது தெரியும். இந்த வீடியோவை லியோ எடுத்துகிட்டு வரா அப்படி ஆஃபீஸுக்கு. இங்கே தான் நம்ம கட்டம், நம்ம இங்கே தான் சோர்ஸ் வராங்க உள்ள. இவன் எடுத்துகிட்டு வரான் வீடியோவை. பசும்பொன்னுலேருந்து சென்னைக்கு வருது. பசும்பொன்னுலேருந்து எடுத்துகிட்டு வரான். ஓப்பனாக அவங்களே ஒரு வீடியோ போடுறாங்க. சவுக்கு சங்கர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பார். 3 பேரும் பேசுகிற அந்த வீடியோவில் எவ்வளோ மலினமாக இருக்குன்ற காணொலியை நான் காட்டுறேன் பாருங்க. பசும்பொன் தேவர் குரு பூஜையில் வந்து வருடம் நடக்கும். நாங்கள் போனேன் ஸ்பாட்டுக்கு. நேற்று நீங்கள் பல இளைஞர்களை பார்த்துருப்பீங்க நீங்கள், இல்லைங்களா? அதில் எவனாவது முழு நேரம் வேலை செய்கிறான்னு உங்களுக்கு தோணுச்சு? சிரிக்காத, தெரியும். நான் எத்தனை வருஷமா நாங்கள் வரீங்க? நான் ஒரு 10 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. சின்ன வயசுலேருந்து? சின்ன வயசுலேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருப்பேன். சின்ன வயசுலேருந்து வரேன். இடையில ஸ்டடீஸ்க்கு இப்போலாம் வந்ததில்லை. ஒர்க் பண்ணுறதுனால அடிக்கடி வந்துடுவோம். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் என்ன ஒர்க் பண்ணுறேங்க? நான் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முக்கியமான கண்டிஷன் அந்த நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது ஒருத்தர் கூட நிதானத்தில் இருக்கக்கூடாது. சேமலம் பக்கத்தில் இருக்க மீனாட்சி வரம் பிரதர். நான் பிறந்தலேருந்து வர்றேன். எங்கள் ஊரில் வந்து வட்ட ஊர்லேருந்தே ஜோதி ஓடி வருவோம் பிரதர். எவ்வளோ தடைகள் வந்தாலும் நாங்கள் ஜோதி வந்து இங்கே பசுமனுக்கு வந்துடுவோம். எங்கள் ஊர் இளைஞர்கள் பாலக்கூட வந்து 60-70 பாலக்கூட வரும் பிரதர். ஜோதி வந்து இளைஞருக்கு வந்து ஒரு 60 பேர் இருக்காங்க பிரதர். பிரதர். இல்லை, பயம் வந்து சில பேர் வந்து எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் சொல்கிறாங்க. இல்லை பார்க்குறீங்க? இல்லை தலைவரே, இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான தெய்வம். இது வந்து ஜாதி தலைவரை வந்து கொண்டாடக்கூடாது. வேண்டாம், கிடைக்குது. அதெல்லாம் கிடைக்குது பிரதர். வட்ட நான் மொட்டை விட்டுறேன் பிரதர். எல்லா மக்களும் வர்றாங்க பிரதர். இது வந்து யாரும் வரக்கூடாது, இது கூடாதுன்னு யாரும் சொல்லலை பிரதர். எல்லா பேரும் வரலாம் பிரதர், வந்து கும்பிட்டு போகலாம் பிரதர். இவர் வந்து மக்களுக்காக வாழ்ந்தவர். அவர் நினைச்சா எப்படியே வாழ்ந்துருக்கலாம். அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர். சரி பிரதர். இப்போ சவுக்கு சங்கர் வந்து இப்படிதான்றது வந்து 10 ஆண்டு காலமாக ஊடகத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். இவன் இப்படிதான்றது இப்போ மக்கள்கிட்டே அம்பலப்பட்டு நிற்குது இந்த விஷயங்கள்லாம் வெளில வரும்போது. ஆனா ஃபெலிக்ஸ் ஜெரால்டர் எனப்படுபவர் வந்து தன்னை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொது சமூகத்துல இயங்கக்கூடிய ஒரு சமுதாயவாதி, ஒரு சமத்துவவாதி, ஒரு சமூக நீதி கொண்டவர். ஏன்னா அவர் வந்து சமூக நீதி கொண்டவர்னால ஏதோ உயர் இதுல இருந்து பல அழுத்தங்களை கொடுக்குற இனத்தை பத்தி பேசல. டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டியா இருக்கிற பல்வேறு இன்னல்களும் துயரங்களையும் அனுபவிக்கிற ஒரு கம்யூனிட்டியை பத்தி, இன்னும் சொல்ல போனா அந்த முத்துராமலிங்க தேவரை பத்தி எவ்வளவு மலினமா பேசுறான்றத பாருங்க. தேவையில்லாம ஒரு தனி மனிதரை இந்த அளவுக்கு அரசியல் படுத்தி, இப்போ ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ட்வீட் போடுறாரு தமிழ்ல, இங்க வந்து எல்லா தலைவர்களும் போறாங்க. இது ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்குறாங்கல்ல. இது நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஸ்பார்க் பார்த்துருப்பீங்க. இப்போ இவங்க 2 பேர் பேசுறதுல இருந்து உங்களுக்கு புரியறது என்னன்னா வந்து இவங்களுக்குள்ள ஒரு இன்னர் அஜெண்டா எப்படி செட் ஆகுதுன்றத பத்தி நம்ம சோர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது, இந்த வீடியோ வந்தவனே அவனே கேட்பான் பாருங்க, நீ போயிட்டு வந்த, நான் அவனே சொல்லுவான், நான் போயிட்டு வந்தேனே, இந்த மாதிரி விஷயம் ஆச்சு, இல்லையோ சொல்லியிருப்பான். இதை வந்து இந்த ஃபூட்டேஜை எல்லாரும் போட்டு பார்க்குறாங்க.
4 பேர் சவுக்கு டீமில் இருக்க 4 பேர் இன்க்ளூடிங் சவுக்கு. அந்த இதில் லியோ கிடையாது. லியோ இல்லாமல், ஏன்னா லியோக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பேர் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு லியோ வராப்படி ஒரு எடிட்டர்கிட்ட இந்த வீடியோவை கொடுத்து நீ எடிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு இந்த தகவல்களை கடத்தி எடப்பாடி கிட்ட கொண்டு போனோம்ல. ஏன்னா இது வந்து வெறும் சென்னையில நந்தனம் பக்கத்துல இருக்க முத்துராமலிங்க தேவர் அவரோட அங்க இருக்க அந்த சிலைக்கு போட்ட மாலை கிடையாது. ஏன்னா அதுக்கு பெரிய செலவாக போறது இல்லை. ஆஃபீஸ் ஸ்ரீநகர்ல இருக்குன்னா பைக்லேயே போயிட்டு கூட எடுத்துட்டு வந்துடலாம். இது வந்து ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி இதுல வந்து எவ்வளவு பணம் செலவாயிருக்கும்னு தெரியும். சும்மா கிடையாது, எப்படியும் லட்சங்கள்ல செலவாயிருக்கும். போயிட்டு வர்றதுன்றது சாதாரணம் கிடையாது. இதுங்க குடிக்கிற குடியோ, இதுங்க தின்ற தீனியோ, திங்கிறது, அதுக்கு டீசல் செலவு எல்லாமே எடப்பாடியார் ஸ்பான்சர். அப்போ அவர்கிட்ட நம்ம சொல்லணும்ல, அவர் தானே சேனலோட ஹெட். இவங்க ரெகுலரா சந்திக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டி இப்போ பிரச்சாரத்தில் அவர் பேசுறதுலாம் சவுக்கு சங்கர் காமெடி தான் பேசிட்டு நிற்கிறாரு. அவர் ஒரு இன்னொரு சவுக்கு சங்கர் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு யூடியூப் சேனல் போட்டு சவுக்கு மீடியா மாதிரி எடப்ஸ் மீடியான்னு ஆரம்பிச்சு அவர் ஜாலியா இந்த மாதிரி ஒரு 3 பேரை உட்கார வச்சுட்டு இவங்களே கூட போய் உட்காந்துப்பாங்க. இவங்க 3 பேரும் எனக்கு தெரிஞ்சு அவர் கொடுத்த அந்த நேரேட்டிவ். இவங்க அந்த வீட்டுக்கு போறாங்க. யாரு இவர் மட்டும் போல, ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் இணைந்து போறாங்க. 2 பேரும் கிளம்பி எடப்பாடியார் உள்ள இருந்து வந்த இன்ஃபர்மேஷனு போறாங்க. போன உடனே இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு போன்ல டவுன்லோட் பண்ணி காட்டுறாங்க. இன்னும் இவனுங்களாம் இப்படிதான் பேசுறாங்க. அவர் ஏற்கனவே அவரை வந்து அங்க செருப்பு வீச்சு கல்வீச்சுலாம் நடந்து கோவத்துல உட்காந்துருக்காரு. இவன் உடனே போயிட்டு நான் பாத்துக்கிறேன், எப்படி உடைக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து திமுக உடைச்சிருந்தா பரவாயில்ல, இல்ல எடப்பாடி எதிரியாரு ஓபிஎஸ் உடைச்சிருந்தா பரவாயில்ல, இல்ல அங்க இருக்க தமிழ் சமூகத்துக்கு இருக்கிற அந்த அமைப்பு பேரவை இவங்களை உடைச்சிருந்தா பரவாயில்ல, ஒட்டுமொத்த கோவத்தையும் தேவர் மக்கள் மேல காட்டுறான். ஒரு இனத்தின் மீது. அதுக்கு ஒரு சாட்சியா அவனே பேசுறான். என்னன்னு சொல்றானா, அங்க வந்தவங்க எல்லாமே குடிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஒண்ணு இது ஏற்கனவே வச்ச அலிகேஷன். இன்னொன்னு என்ன சொல்றான், ராஜா சேதுபதி காலேஜ்ல படிச்சவனும் கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி காலேஜ்ல படிச்சவனும் ஒன்னா. ஏன்னா இவங்களை வேலைக்கு எடுப்பாங்களா, இவங்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்களாம். யுவர் ரன்னிங் அண்ட் ஐடி கம்பெனி இல்லை சாதாரண ஒரு நிறுவனம் சென்னையில் நடத்துகிறீங்க. உங்களுக்கு கேம்பஸ்க்கு ஆள் வேணும். இந்த கேம்பஸ் இன்டர்வியூவை கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டை கோவை கல்லூரியில் செய்வீர்களா, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்லூரியில் இந்த தேர்வை செய்வீர்களா? நான் சென்னையில் இருக்கிற கல்லூரியில் தான் சார் செய்வேன். அதான் பெஸ்ட்டு. சென்னையை விட்டால் சொல்கிறேன். சென்னையை விட்டால் கோவை. ஏன் கோவை? ஏன் மானாமதுரையில் எடுக்கக்கூடாதா? சிவகங்கையில் எடுக்கக்கூடாதா? அங்கே இருக்கலாம் படிக்கல, அங்கே கல்லூரி இல்லையா? என்ன ரீசன்னா நமக்கு தெரியும். நீங்கள் ராமநாதபுரத்தில் ராஜா சேதுபதி கல்லூரியில் படிக்கிற மாணவனையும் லயோலா கல்லூரியில் படிக்கிற மாணவனையும் ஒன்றா வைப்பீங்களா? ராமநாதபுரத்துலையோ இல்லை சிவகங்கையிலையோ ஒரு அரசு பொறியியல் கல்லூரி இருக்குது. அந்த அரசு பொறியியல் கல்லூரியில் படித்துவிட்டு பட்டதாரியாகும் ஒரு மாணவனும் கோவையில் சிஐடிஆர் பிஎஸ்டியில் படித்துவிட்டு ஒரு மாணவனையும் ஒரு நிறுவனம் ஒன்றாக பார்க்குமா? அதான் வந்து இங்க பல தலைவர்கள் சமூக நீதி நிலைநாட்ட எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இங்க வந்து எங்க படிச்சவனும் எங்கேயும் வரலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரிய பெரிய சிவில் சர்வெண்டா இருக்கவங்க எல்லா கல்லூரிகளிலும் ஒரே மாதிரியான கல்வி முறை தான் சொல்லப்படும். ஒரு சாதா கிராமத்துல படிச்சு கூட இன்னைக்கு வெளிநாடுகள்லயும் சரி இங்கேயும் சரி கோல் வச்சு பெரிய ஆளானவங்க இருக்காங்க. ஏன் ராமநாதபுரத்துல இருந்து யாருமே படிக்கிறதே இல்லையா? அவன் போர்ட்ரே பண்ற விதம் என்னன்னா, இந்த தேவர் இதுனாலே இவங்க மேல ஒரு ஐடி இருக்கு, கொலை பண்ணுவாங்க, அவங்க மேல கேஸ் இருக்கும், இந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் சொல்ல, அவரே பேசிருக்காரு. இந்த எடப்பாடி கொடுத்த அந்த பூஸ்ட்ல வெளியில வந்து என்ன பேசுறான்றத பாருங்க. இந்த வேலை வெட்டி இல்லாமல் டிஷர்ட் போட்டுக்கிட்டு குடிச்சிட்டு தகராறு பண்ணுறதே வேலையை சுற்றுறாங்களா, அவங்கள டார்கெட் பண்ணி இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த கம்யூனிட்டியில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமும் இந்த உணர்வோடு இருப்பதாக நான் புரிந்து கொள்ளும். இது பார்த்துருப்பீங்க அந்த அந்த வெறி. அதாவது வந்து தன் முதலாளி தாக்கப்பட்டுட்டாருன்னு சொல்லிட்டு நாய் வந்து ஊழையிட்டுன்னு சுத்தம். இப்போ பார்த்தீங்கன்னா வளர்ப்பு நாய் வந்து முதலாளி உடம்பு சரியில்ல, முதலாளி யாரோ அடிச்சுட்டாங்க அப்படின்னா வந்து அது ஊழையிடும், சுற்றி சுற்றி வாந்தி எடுக்கும், ஒரு மாதிரி அது ரொம்ப சிக்காயிடும். அது போல இந்த நாய், இந்த சவுக்கு எனப்படும் இந்த நாய் முக்குளம் இனத்தை இவ்வளோ அசிங்கமாக பேசுது இல்லையா? அவன் எல்லா இடத்துலையும் என்ன குறிப்பிடுறான், நிதானம் இல்லை, கஷ்டப்படுறாங்க. இன்னும் ஒரு 4 வீடியோ போடுறேன் எடப்பாடியை பற்றி, அவங்க என்னென்ன மதிப்பு வச்சிருக்காங்க போடுறேன். ஒரு 10 வருஷம் நாங்கள் புதுக்கோட்டை கீரனூர். இப்போ வந்து ஐயா வந்து சில பேர் எங்கள் சமூகம் மட்டும் தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இப்போ என்ன அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க? தேவர் வந்து பொதுவான எல்லா சமூகத்துக்கும் போராடினவர், எல்லாத்துக்குமே பொதுவான. ஆமாம், பொதுவானவர் தான். இப்போ வந்து வருஷம் வந்து முக்குளத்தூருக்கு வந்து தீபாவளியோ பொங்கலோ இல்லை, குரு பூஜையை தான் வந்து சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அது? ஆமாம், தேவர் வந்து அந்த அளவுக்கு இந்த சமுதாய தலைவர், எங்கள் சமுதாய தலைவர், பொதுவாக எல்லா சமுதாயத்துக்குமே அவர் ஒரு தலைவராக விளங்கியவர்.
சுதந்திர போராட்டத்துக்கு எல்லாத்துக்குமே போராடிப்பட்டு இருந்தவர். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து தற்போது இது கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மணிமண்டபம் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், கண்டிப்பாக அவர் இன்னும் பெருசாக செய்யணும். முதல்வர் வந்து இந்த வருஷம் 1.5 கோடி ரூபாய் சொல்லியிருக்காங்க. 3 கோடி ரூபாய்க்கு எதிர்பார்க்குறோம் பெருசாக முதல்வர்கிட்ட இருந்து. சில பேர் என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி வரக்கூடாது இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து ஒரு இன துரோகி, அதனால அவரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். முக்குளத்தூர் சமுதாயம் ஏற்றுக்க மாட்டோம். ஏன் அப்படி எல்லாமே சொல்கிறீங்க, அது என்ன காரணம்? அவர் முக்குளத்தூர் எதுவும் செய்யலை, இந்த சமுதாயத்தை ஒழிக்கணும்னு ஒரு முடிவோடய இருக்காரு. அதனால அவரை ஏற்றுக்க மாட்டோம். முக்குளத்தூர் சமுதாயம் ஏற்றுக்க மாட்டோம் எந்த சூழ்நிலையும். எடப்பாடியை வேற எந்த தலைவர் தான் ஏற்றுக்கணும், கட்சி இல்லை. என்ன முக்கிய காரணம் அது? அவர் இந்த இங்கே முக்குளத்தூர் இனத்தை ஒழிக்கணும்னு செய்கிறாரு, அவர் கட்சி நடத்துறாரு. அவர் எப்பயும் முக்குளத்தூருக்கு ஆதரவாக அன்னைக்கு இருக்க மாட்டார். அதனால முக்குளத்தூர் வந்து முழுசாக எதிர்க்கிறோம் எடப்பாடி. சரிங்க, ரொம்ப நன்றி. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து எங்கள் ஜாதிக்கு வந்து துரோகம் பண்ண மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதனால வந்து எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் எப்படி அவர் மரியாதை செலுத்த வராரு, சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அது என்ன எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அவர் வந்து வர வேண்டாம்னு எல்லாரும் வந்து எதிர்பார்க்காங்க. அவர் வந்து வர வேண்டாம்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்காங்க. நான் பேசிட்டேன். முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணவர் எடப்பாடி, பிறகு இங்கே வராரு. எல்லாரும் வேண்டாம்னு நினைக்கும் போது நம்ம எதுக்கு வரணும்? இடஒதுக்கீடு மாற்றி இது பண்ணி பூரா இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். நல்ல விட்டு யாரும் இறங்கிட்டாங்களா? இறங்கினா இல்லை என்ன வரல அவர். எத்தனை பேர் வருவாங்க ஊரில் வருஷத்துக்கு? எல்லாமே வருவாங்களா? எல்லாரும் வந்துடுவாங்க. ஊரோட நம்ம ஊரில் வந்து 2 கம்யூனிட்டியாக இருக்காங்களா, ஊரோட 2 பேருமே சேர்ந்து மொத்தமாக வந்துடும், ஒரு ஊரே வந்துடுவாங்க. ஓகே. இப்போ வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதி தலைவர் தான் அவர், எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் அது எதுவுமே இல்லை ப்ரோ. இது வந்து பொதுவானது. இந்த ஜாதி தலைவர் அதெல்லாம் எல்லாருமே வருவாங்க. நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட் முதற்கொண்டு இங்கே வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அவங்க தான் பொங்கலே வைப்பாங்க. ஆமாம், அப்படிலாம் இருக்கு. இவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு 10 கொலை பண்ணவங்க மாதிரி இருக்காங்களா? இல்ல. இப்போ இந்த நேரேட்டிவை செட் பண்றது யாரு? அந்த ஜாதிக்கு எதிராக செயல்படக்கூடிய இல்ல ஒரு ரைவல்ரி ஜாதி இருக்கலாம், அவங்க கூட இதை பண்றது இல்லை. ஏன்னா அவங்க தான் பொங்கல் வச்சு ஆரம்பிப்பாங்க. அந்த தேவர் ஜெயந்தி விழால சமத்துவமா அவங்க பொங்கல் வச்ச அப்புறம் தான் தேவர் ஜெயந்தி விழாவே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த காணொலியில அந்த இளைஞர் பேசுறாரு. இவன் என்ன போர்ட்ரே பண்றான் பாருங்க அந்த இனத்து மேல. எனக்கு பர்சனலா அந்த சமூகத்துக்கிட்ட எதனா பிரச்சனை இருக்குன்னா இவன் பேசியிருக்கலாம். நான் ஓப்பனாவே சொல்றேனே, இவனோட முதலாளிக்கு அங்க நடந்த அவமானத்துக்காக இந்த ஏவல்லாம் என்னென்ன குட்டிக்காரன் அடிக்குது பாருங்க. கூட இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தான் வாந்தி எடுத்து தானே குடிக்கும் தெரியுமா ஒரு ஜீவன், இவனை சொன்னேன் நாயின்னு, அது போல மாறிட்டு வர்றாரு. நாயோட அந்த நாய் கடிச்சிடுச்சுன்னா கொஞ்ச நாள் அவங்க நாயா மாறுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சவுக்கு கடிச்ச அப்புறமா சவுக்கு கூட ஒரு சேர்ந்த அப்புறமா இவரும் இப்ப நாயா குலைக்க ஆரம்பிச்சிட்டாரு. கோவால இருந்து சிஎம் வராருங்க, கோவா சிஎம். அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என்ன பண்றீங்க அப்படின்னா, இல்லை தான் சவுத் இந்தியா சுற்றி பார்க்கலாங்கன்னு. தேவர் है குருபூஜா है பூஜா है कौन है बहुत भगवान है. அவர் வந்து அங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, இங்க முத்துராமலிங்க தேவர் பகவான் அப்படின்னு. ஓகே வந்துட்டாரு. கோவா சீஃப் மினிஸ்டர் வர்றது எள்ளி நகையாடுறாங்க. யாரு? இவனும் அவனும். எடப்பாடி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவர் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண உடனே இவங்க 2 பேரும் எள்ளி நகையாடுறாங்க. அவங்கள ஒரு மாதிரி ஒரு இந்த சென்டினல் தீவுல இருப்பாங்க இல்லைங்களா, அந்தமான்ல, அது போல ஒரு சித்தரிப்பு பண்றாங்க. அவங்க இன்னைக்கு இப்ப சமூகத்துல பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. 2 கட்சியில அமைச்சர்களாலாம் இருந்திருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்காங்க, பெரிய பெரிய ஒரு மென்பொருள் நிறுவனங்கள்ல. நான் ஐடி கம்பெனில நான் ஒர்க் பண்ணும்போது நான் அந்த ஊர்ல இருந்து வந்து வேலை செய்யறவங்க நிறைய பேர் பார்த்திருக்கேன். சிவகங்கை, ராம்நாடு, மானாமதுரை. அப்ப இவன் என்ன ஊடகத்துறையிலேயே நிறைய பேர் இருக்காங்க, ஊடகத்துறையிலே இருக்காங்க. இப்ப ஊடகத்துறையில பாக்குறவங்க எல்லாம் இவங்க 2 பேரும் பார்த்து தெரிஞ்சுங்க. மக்கள் முக்கியமா இதை பாக்குற மக்கள் இவங்களோட மனநிலை என்னவா இருக்குன்னு பாருங்க. இதை இவனுங்க வருஷம் வருஷம் பேசியிருந்தானுங்க வச்சுப்போமே, வருடம் தோறும் இவங்களுக்கு இதே தான் வேலை. 21க்கு முன்னாடி இவங்க பிகே டீம்ல பிரசாந்த் கிஷோர் டீம்ல வேலை செஞ்சாங்க. ஒரு இடத்துல இருந்தா, இப்போ நீங்க பிகே டீம் பிரசாந்த் கிஷோர் டீம்ல விசிகா இருக்கு, தேவர் அமைப்பு இருந்தது, எல்லாருமே இருக்கும்போது அங்க எப்படி அடக்கி வாசிக்கிறதுனா நாங்கள் பிராமணர்களோட எதிரி. இப்ப இங்க ஏவல் நாயா இருக்கிறதுனால அவனே சொல்றான் இது கவுண்டர் கட்சி தானே. ஏன் 30 வருஷம் முக்கலா இருக்கும்போது கவுண்டர் கட்சி இருக்கிறதுல என்ன இருக்கு? கவுண்டர் கட்சி ஆயிடுச்சுன்ட்டு இவ்வளவு நாள் 30 வருஷம் முக்குளத்தூர் கட்சியா தானே இருந்துச்சு. முக்குளத்தூர் நீங்க ஒரு 30 வருஷம் ஆண்டுட்டீங்க, ஒரு 5 வருஷம் கவுண்டர்கள் ஆண்டு இருக்காங்க. அப்போ நீ என்ன சொல்ல வர? அந்த கட்சி தான் இந்த கட்சி இருந்துட்டு போலாம். இது ஜாதி. அதான் வந்து எடப்பாடி அவர்கள் இந்த பேச்சு பேசுறாரு இல்லையா மேடையில, அவர் பேசுறது எல்லாத்துக்கு பின்னாலே ஒரு ஜாதி வெறி இருக்கும் பாருங்க. பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய பேச்சு. குறிப்பா அவர் அட்டாக் பண்றது பாத்தீங்கன்னா முதல்வர் குடும்பத்தை தான் அட்டாக் பண்ணுவார். அவங்க என்ன சமூகம்,
எல்லாருக்குமே தெரியும். அவங்க மோஸ்ட் பேக்வேர்டில் என்ன சமூகத்துல இருந்து வராங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன மாதிரி நான் மிக 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 பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருந்து வரேன். அதே மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புல நம்ம தேவர் சமுதாயமும் இருக்கு. தேனியில மட்டும் அவங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாயமா இருக்காங்க. இருந்தாலும் அந்த 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 துணியை பாருங்க. உலகத்திலேயே பெரிய ஜாதி நாங்க தான், கவுண்டர்கள் தான். விஜயபாஸ்கர் வீட்டுக்கு மட்டும் தான் ரைடு போவோம். அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல பிஜேபி கூட நாங்கள் வச்சுக்கிட்டு விஜயபாஸ்கர் மட்டும் தான் கட்டம் கட்டுவோம். இவனே தேனியில இப்போ நடக்க போகிற தேர்தலில் ஆர்பி உதயகுமார் வந்து பொங்கல் சாப்பிட்டு தூங்கின்னு இருக்காரு. திண்டுக்கல் சீனிவாசனுக்கு ஒண்ணுமே முடியல. இப்போ கட்சிக்குள்ளேயே புரியுதுங்களா? அந்த கட்சி வந்து பார்ட்டா இருக்குங்க. தேவர் ஒரு பார்ட்டாவும் கவுண்டர் ஒரு பார்ட்டாவும் இருக்காங்க. கவுண்டர் வந்து இன்னைக்கு அதிகார மையத்துல இருக்காருங்க. அவர் உள்ள இருந்துகிட்டு யாரை அண்ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா கட்சிக்குள்ள இருக்க எல்லா முக்குளத்தோரையும் அண்ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. வெளியில தன்னை ஒரு சமத்துவ நாயனா காட்டணும் தான் இந்த போன்ற ஏவல் நாய்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த தேவர் ஜெயந்தி விழாக்கு அனுப்புறாரு. நடந்தது ரொம்ப விபரீதமாயிடுச்சு. அடிலாம் வாங்கிட்டு ஓடி எகிரி குச்சி இவர் வந்து வந்த அந்த விதம் வந்து விரும்பாண்டி அந்த சீன் போல ஆயிடுச்சு. இவர் போனது வந்து ஒரு கமலஹாசன் போல ஸ்கோர் பண்ணலான்னு போகும்போது பசுபதிக்கு நடந்த நிகழ்வு இவருக்கு நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவருக்கு வந்ததுனால அவரோட ஆத்திரங்களை தீக்க இந்த ஏவல் நாய்கள் பாடுபடுது. இவ்வளவுதான். இது நீங்க பாருங்க, இவங்களோட இந்த பிஹேவியர் வந்து இப்ப நாளைக்கு வேற கட்சிக்கு போயிட்டாங்கன்னா வேற மாதிரி மாறும். இன்னொரு சமூகத்தை இதே மாதிரி இவங்க இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவங்க இந்த நாய்கள் குறைக்குது என்றால் அந்த குறைக்கிற ஸ்டைலை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ குறைக்கிற ஸ்டைல் வந்து எடப்பாடியாருக்காக, கவுண்டர் சமூகத்துக்காக. அப்போ அந்த கட்சியில எங்க சமத்துவம் இருக்கு? திராவிட கட்சிகள்னு சொல்றீங்க. இப்போ ஒரு ஜாதியை குறிப்பிட்டு அடிக்கணும் தான் திராவிட கட்சி செயல்படுதா? குறிப்பாமா இந்த விஷயத்த நான் ரொம்ப மலினமா இவனுக்கு பண்ண செய்திகள்லாம் இப்போ நம்ம காட்டியே ஆகணும். பெண்களை துரத்துவது ஸ்டாக்கிங்னுவாங்க. ஆமா, கேமரா ஸ்டாக்கிங்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த பெண்கள் நடந்து போகும்போது தெரியாம எடுத்துட்டு போறது அது ஆக்சுவலா கிரைம், ரைட்டுங்களா? இவன் சவுக்கு ஒரு இடத்துல சொல்லுவான். அதை பார்த்துட்டு வந்தாதான் உங்களுக்கு இது புரியும். நிச்சயமா சமூகத்துக்கு நல்லது இல்லை. நேற்று அந்த கூட்டத்தை பார்த்தீங்க. இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் 2 குழந்தைங்களோட இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி பசும்பொண்ணுக்கு நேற்று போயிட்டு வந்திருக்க முடியுமா? எப்படிடா நான் ஏன் குடும்பமா வர முடியும்? நான் ஒருமையில பேசுறேன்னு நினைக்காதீங்க. இது எந்த சமூகத்துல இருந்தாலும் நான் பேசுவேன். ஒரு இளம் பெண், ஒரு அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு 18 வயசு கூட ஆயிருக்காது, 16-17 வயசு பிள்ளை, 15 வயது. அதுங்க அந்த தேவர் மேல உள்ள அன்பால பொதுமக்கள் தான் எக்கச்சக்கமா அங்க வராங்க. கடவுளா வழிபடுறாங்க. அதுவே கூட சொல்றாங்க பல இடங்கள்ல கடவுளா வழிபடுறாங்க. அதை கூட இவனுக்கு போடல. அந்த பிள்ளை அவங்க அம்மா அவங்க ஃபேமிலியோட போகுது. இப்போ நான் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டீம்ல இருக்கவங்களாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ நான் முதல்ல கவனிக்கல. ஏதோ குரூப் ஃபுட்டேஜ் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பையன் ஒருத்தன், இதை பாருங்க இந்த ஷாட்டு கொஞ்சம் தப்பா இருக்குண்ணே அப்படின்னா. என்னடா நடந்து போறாங்க, இது என்னடா தப்பு இருக்குன்னும் போது குறிப்பிட்ட ஒரு பொண்ணை மட்டுமே 2 ஃபுட்டேஜா துரத்துறானுங்க. ஃபோக்கஸ் பின்பக்கம் ஒரு ஆண் ஒரு வரிசையா போறாங்க. ரொம்ப ஒழுக்கமா நடக்குது. ஏன்னா இது வரைக்கும் அங்க வந்து சண்டை நடந்திருக்கு, பிரச்சனை நடந்திருக்கு, எவ்வளவோ நடந்திருக்கு. பெண்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னு தேவர் குரு பூஜையில சொல்லவே முடியாது. பெண்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பான ஒரு சமூகமா அவங்க அங்க போயிட்டு இருக்காங்க. ஆண்கள் தனி ஒரு லைனா போறாங்க, பெண்கள் தனி ஒரு லைனா போறாங்க. பெண்ணுக்கு பின்னால ஒரு கேமரா வச்சுட்டு அந்த இளம் பெண் பின்னாலேயே போகுது அந்த கேமரா. போயிட்டு அந்த ஃபேமிலி கண்டுகிட்டு திரும்புறாங்க. இப்ப ஸ்டாக் பண்றாங்கன்னா திரும்புவாங்கல்ல, அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது ஆஃப் ஆயிடுது கேமரா. இப்போ இதை பார்த்துருப்பீங்க. ஒரு பெண் பின்னால சென்டர் ஃபோக்கஸ் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு பின்னாலே போறானுங்களா. இப்போ கட் பண்ணிட்டு அகைன் அந்த பொண்ணையும் எடுக்கிறாங்க. அதையும் போட்டு காட்டுங்க. ரொம்ப நேரமா இந்த கேமரா பின்தொடருதுங்க. உன்ன மாதிரி உன் ஆபீஸ்ல இருக்க மாதிரி பொறுக்கித்தனம் பண்றவன், போதையில இருக்கவன், இவெல்லாம் கேமரா பிடிச்சி அங்கே வந்தால் எப்படி ராஜா குடும்பத்தோட வருவாங்க? அவங்க அப்படி யாரும் குடும்பத்தோட வராமல் இருக்காங்க இவன் சொல்கிற மாதிரி கன்சர்னா, இவனை மாதிரி பொறுக்கிங்க வருவாங்கன்னு வராமல் இருக்கலாம். கேமராவை தூக்கிட்டு இவனை மாதிரி பொறுக்கிங்க வருவாங்க, பின்னால் இருந்து வீடியோ எடுப்பாங்க, பொம்பளை புள்ள நடந்து போகிறத பின்னால் இருந்து எடுத்துகிட்டே போவாங்க. நீ தான் அந்த பொறுக்கி. அந்த சமூகத்தில் எனக்கு அப்படி இருக்க மாதிரி தெரில. குறிப்பாக இவன் சொல்கிற இந்த குடும்பத்தோட வரமாட்டாங்கன்னா என்ன சொல்ல வரான்? பெண்களை கையை பிடிச்சி ஒழிப்பான். அதுதானே அந்த மீனிங். அதானே மறைமுகமா சொல்லப்படுறது. சோ இதுல நம்ம இவனை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாளைக்கு யார் கூட வேணாலும் போவானுங்க இவனுங்க.
இந்த பாய்ஸ் படத்தில் வர அதே டைலாக் தான், அரசியலுக்கு ரிசல்ட் போயிடும்பா அப்படின்னு அந்த ஒரு கேரக்டரை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதுங்க ரொம்ப வருஷமா இப்படி தான் பொறுக்கி தின்னுட்டு இருக்குதுங்க ரெண்டும், யார் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் சவுக்கு சங்கரும். நேரேட்டிவ் செட் பண்ற கட்சி தலைவர்களை பத்தி ரிவீல் பண்ண வேண்டிய காணொலி இது. ஒரு வீட்டுக்கு போற வரைக்கும் அவன் எடிட் பண்றான் இந்த வீடியோ சவுக்கு மீடியால, அவருக்கு ஆதரவா இருக்க மாதிரி அங்கங்கே அவங்களுக்கு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து டீ போர்டு வண்டிகள் வரணும், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, அரசாங்கம் எனக்கு பண்ணி தரணும். இந்த வீடியோ மட்டும் வச்சு எடப்பாடி அடிக்காம ஒரு வீடியோ கட் பண்ணி வச்சிருக்காங்க எடிட் பண்ணி. எடப்பாடி சொன்ன உடனே டோட்டலா இந்த ப்ரோக்ராம் கட் ஆயிட்டு தேவரனத்தை எதிர்த்து இவங்க பேசுறாங்க. அப்ப எடப்பாடிக்கு என்ன மாதிரியான ஒரு வன்மம்? உங்களுக்கு 10 ரூபாய்க்கு ஓட்டு விழுமாங்க? ஏங்க அவனே உங்களே சொல்றாங்க. இப்போ அவருக்கு முருகன் ஜீனு இந்த சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காரு இல்லையா, அவர் பாஜகல இருந்தாரு, நல்ல மனிதர், இப்போ அதிமுக போயிருக்காரு. அவர் வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரோட மாமா தான் வந்து முருகன்ஜின்றவர் வந்து அங்க ஒரு சங்கம் வச்சிருக்காரு, தேவர் சங்கம். அவரு ஏதோ இயக்க பணிகள்லாம் பண்றாரு. அவரு இப்ப அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறாருன்னா சிடிஆர் நிர்மல்குமாரோட கம்பல்ஷனால இருக்கும். இவன் என்ன சொல்றான், அந்த வீடியோ போடுங்க. நேற்று நீங்க அந்த குரு பூஜைக்கு போன போய் பார்த்தீங்கன்னா எத்தனை ஜாதி சங்கம் வந்துருந்துச்சுங்க பார்த்தீங்களா? இந்த பிறவை அந்த பிறவை நிறைய வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்வே வந்து இந்த குரு பூஜை நடக்கிற சமயத்தில் சும்மா பேருக்கு ஒரு போர்டை வச்சுட்டு ஒரு சின்ன ரூம் இருக்கும், அதில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. தேவர் சங்கங்கள்லாம் கிளம்பி இந்த மாதிரியான எலெக்ஷனுக்காகவே வாழ்றவங்க. அப்போ இவங்க கூட இப்ப அதிமுக கூட போறாங்கல்ல, அவங்கள இந்த கவுண்டர்கள் பார்வை எப்படி இருக்கும்னு பார்த்தா மலீனமா. இப்ப முருகன்ஜி வந்து அவர் என்ன நினைச்சிட்டு வருவாரு, அவர் மனசுக்குள்ள நம்மள வந்து ஐயாவோட ரெப்ரசன்டேட்டிவா பாக்குறாங்க, நம்ம வந்து ஓட்டு வாங்கி கொடுப்போம் அவரு வருவார், ஒரு சமூகத்தின் அடையாளமா அவர் வந்துட்டு இருக்காரு. ஆனா அவரை இவங்க பாக்குற பார்வை அந்த ரூம்குள்ள பேசுறதானே அவன் வந்து பேசுறான். எடப்பாடியாரோட வீட்டுக்குள்ள நடந்த விஷயம் தானே இது. சிசிடிவி எடுத்து பார்க்க சொல்லுங்க, எடப்பாடியார் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தது இருக்கும் இல்லையா. எனக்கு இந்த பசங்க முன்கூட்டியே எப்படி சொல்ல முடியும்? உனக்கு திடீர் கிளம்பி போறாங்க, கார்ல இருந்து ஒரு பையன் தான் சொல்றான் நான் இங்க போயிருக்காங்க இந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அங்க போய் காரியம் வந்தா நான் அதுக்கும் போடுவேன், இவனுங்களை அம்பலப்படுத்தாம விட மாட்டேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ள இந்த டிஸ்கஷன் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு சமூகத்தை போட்டு ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து அடிப்பானுங்கன்னா இந்த லியோ பையன் சொல்லணும்ல, இல்லைன்னா நான் போயிருந்தேன். அப்படிலாம் கிடையாது. அவங்க அங்க அன்னதானம்லாம் தின்னுட்டு கடையே இல்லை, எல்லாத்தையும் கடை மூட்டாங்க, ஒரே கலாட்டாவா இருந்தது, ஒரே குஷ்டம் இருந்தாங்க. அவன் சொல்லும் போது இவன் சிரிக்கிறான். என்ன சொல்லணும்? இல்லைண்ணா அப்படிலாம் இல்லைண்ணே, நான் போயிருந்தேனே, என்கிட்ட இத்தனை பேர் பைட்டு கொடுத்தாங்கண்ணே, என்னை எதுவும் பர்சனலா ஊன் பண்ணலண்ணே, என் மேல வந்து குஷ்டு வாந்தி எடுக்கலண்ணே, என்னை போட்டு அடிக்கலண்ணே, ஏன் கண்ணை சிமிட்டிட்டே இருக்கேன்னு என் கண்ணில் யாரும் வந்து பலான்னு ஒரு அறை உள்ளன. ஏன்னா இவன் சிமிட்டுறதை பார்த்தாலே யாரா இருந்தாலும் கோவம் வரும். ஒரு விஷயத்த நம்ம இப்போ நீங்க பேசுறேன், உங்க முகத்தை பாக்குறேன், நீங்க என்ன பாக்குறீங்க, நீங்க சிமிட்டிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஏய் நான் பேசிட்டு இருக்க சிமிட்டினே இருக்கிறேன் ஃபுல்லா கெஞ்சாவை போட்டு. சோ இந்த மாதிரிலாம் என்ன எதுவும் யாரும் அடிக்கல, நல்லபடியா போயிட்டு வந்து சொன்னோம் இல்லையா. இது கூட சேர்ந்து இதுவும் தாளம் தட்டுது. இன்னும் சொல்ல போனா ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு கம்பெனியா ஒரு நிர்வாகமா இருந்தீங்கன்னா நீங்க வந்து நிறுவனமா இருந்து அங்க உள்ள இளைஞர்கள் எல்லாம் எடுப்பீங்களான்னு கேட்டா அவங்க எல்லாம் வந்து குற்ற பின்னணி இருக்கும்னு சொல்லியே பேசியிருப்பாரு. அது நிறைய பேசியிருக்கான். அந்த ஃபுட்டேஜ் இவங்க எடிட் பண்ணியிருக்காங்க, சவுக்கு மீடியால போட்ட அந்த ஃபுட்டேஜ் லியோ பேசுறத மட்டும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. நம்ம தான் ரா ஃபுட்டேஜ் இருக்கு, போட்டு காட்டுங்க. ஏன் மானாமதுல எடுக்கக்கூடாதா, எடுக்கக்கூடாதா? அங்கே படிக்கல, அங்கே கல்லூரி இல்லையா? சொல்லுங்க சார். பின்னணி விசாரிக்கணும் சார். அந்த பின்னணியில வந்து குற்றவாளிகள் இருக்கலாம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் வந்து ராஜா சேதுபதி காலேஜில் படிக்கிற மாணவர்கள், மானாமதுரை சைடில் படிக்கிற மாணவர்கள் எடப்பாடியார தெரிஞ்சுங்க. ஏன்னா எடப்பாடி ஏவல் நாய்கள் தான் பேசிட்டு இருக்கு. எல்லா ஃபுட்டேஜும் எடுத்திருக்கான். சிஎம் வர்றது எடுக்கிறான், டிஜிபி வர்றது எடுக்கிறான், எதுவுமே போடல. நீ எதுக்கு அங்கே போன? என்ன சொல்றேன், சவுக்கு மீடியா கீழே ஒரு பிராக்கெட் போட்டு எடப்பாடி ஏவல் நாயின்னு போட்டுக்கோ, யார் உன்னை கேள்வி கேட்க போறா? எடப்ஸ் அப்படின்னு போட்டோன்னா நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ கோயம்புத்தூர் ஆடெக்ஸ் மாம்ஸ் அப்படின்றாங்களா, அது மாதிரி எடப்ஸ் அப்படின்னு போட்டால் நம்ம புரிஞ்சிக்கலாம். அதிமுக இப்போ கூட நான் ஒரு நன்மை பண்ணுறேன். சரிங்க இதெல்லாம் இவன் எடுத்தான், உங்ககிட்ட வந்து எடப்பாடியார் அவர்கிட்ட வந்து கேட்டான், வேலுமணி அவர்கிட்ட ஃபோனில் கூட பேசி கேட்டிருப்பான். அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, வேலுமணி ஏன்னா எடப்பாடி கிட்ட பேசியிருக்கான் இதை பற்றி. கேட்டான், கேட்டுட்டு என்ன பண்ணும்? நியாயமாக உங்களுக்கு வேலை செய்கிறவன் என்ன பண்ணும்? நேராக வந்து மொத்த ஃபுட்டேஜும் ஃபார்மட் அடிச்சிருவாங்க அந்த கார்டு. ஏன் இதை வச்சிருக்க? தேவைப்படல. 2023 தேவர் ஜெயந்தி, இது 2024 வேற எங்கன்னா போயிட்டு இந்த ஏவல் நாய்கள் குலைக்கலாம். அப்போ இந்த வீடியோ எடுத்து வெளியிடுறது இது தெரியவா போது எந்த வருஷம் தேவர் ஜெயந்தின்னு. இன்கேஸ் பாஜகவுக்கு போனா அங்க வசதியா இருக்கும். பாஜகலாம் போவனா? பாஜக தான். பாஜக பத்தி கேள்வியே இல்ல தேவர் ஜெயந்தில, எதுவுமே இல்ல. பாஜக பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த இதுல போயிட்டு ஆர்கே சுரேஷ்னு ஒரு நபர், நல்ல நபர், அவர் எப்படி சிக்க வைக்கப்பட்டார்ன்றது நம்மளே கூட வீடியோ போட்டிருக்கோம். அண்ணாமலையோட பணவெறியும் அண்ணாமலை மனைவியின் பணவெறியும் ஆர்கே சுரேஷை ஒன்னே இல்லாம ஆகுச்சு. இன்னைக்கு பிரச்சாரத்துல கூட ஆர்கே சுரேஷை காணும். இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறமா 2 போட்டோ போட்டு காட்டுவானுங்க, அங்க வந்தார் இங்க வந்தார். ஆர்கே சுரேஷோட வீச்சு எப்படி இருந்தது?
முருகன் டைமில் எல்முருகன் இங்கே இருக்கும்போது ஆர்கே சுரேஷ் வந்து ஒரு அந்த சமுதாயத்தோட ரெப்ரசன்டேட்டிவாகவே பார்க்கப்பட்டார். இன்னைக்கு ஒரு படம் நடித்து அது ஏதோ ஓடி அப்படியே ஆள் ஒதுங்கி முன் வரிசையே வர்றது கிடையாது அவன். ஆனால் அது வேணுன்ற இந்த முத்துராமலிங்க தேவர் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் தாண்மையை உணர்ந்தவங்க. நம்மளாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத உணர்ந்த சிலர் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இறந்தும் வாழ்வாங்க. அவரோட சமாதிக்குள்ள போயிட்டு இந்த ஆர்கே சுரேஷ் வருங்கால முதலமைச்சர் அண்ணாமலைன்னு சொல்லி கன்னத்துல கிஸ் பண்ணி அத்துமீறி இருப்பான் அந்த இடத்துல. இந்த வருஷம் காணாம போயிட்டாரா ஆர்கே சுரேஷ்? சோடே இல்லை. இந்த வருட தேவர் ஜெயந்திக்கு அவர் வரவே இல்லை. அதே நிலைமை அடுத்த வருடம் எடப்பாடி அவர்களுக்கு நடக்கும். மணிமண்டபம் கட்டி கொடுக்குறாரு இன்னைக்கு இருக்க முதல்வர். அதை எவ்வளவு அழகா லாபகமா இபிஎஸ் மணிமண்டபம் கட்டி கொடுக்குறாருன்னே பேசுறான் லியோ ஸ்டாலின். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மணிமண்டபம் கட்டுறதா சொல்லிருக்காரு. சாரி, ஸ்டாலின் அவர்கள் மணிமண்டபம் கட்டுறதா சொல்லிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அந்த அளவுக்கு ஒரு வெறி, பிஸ்கெட் வெறி, கவுண்டர் பிஸ்கெட் வெறி. இந்த வந்து இதுல ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினோடனே எதுக்கு இருக்கும் பிஸ்கெட் குட்டி குட்டியா இருக்கும் கோயம்புத்தூர்ல. அது வாங்கி போடுவார் போல எடப்பாடி. இந்த சாப்பிடுன்னு அந்த தின்னுப்புட்டு இதுங்களுக்கு இதுல ஒரு இடத்துல சொல்றான் 12 மணிக்கு நைட்டு ரோட்ல ஒரே கலாட்டா பண்ணியிருந்தாங்களாம். இல்லை, நாங்கள் வந்து காரில் போயிட்டு வந்தோம். நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். போகும்போதே வந்து நைட்டு 12 மணி ஆயிடுச்சு இல்லை. ஸோ அதனால நான் ரோட்டில் வந்து டான்ஸ் ஆயிருந்தேன். நான் காரில் போயிருந்தேன். ஐயோ ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு பயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பதட்டம் ஏற்படுதா இயல்பா. இவன் கார்ல வரும்போது போத நாயே நீ அந்த ஊருக்குள்ள போகும்போதே மணி 8 மெட்ராஸ்ல இருந்து கிளம்பியிருப்ப ரைட்டா. நைட்டு 12 மணி 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா கூட பொறுமன்னு போனா கூட எங்க போயிருப்ப? மேல்மருத்துவராண்ட இருந்திருப்ப 8 மணி நேரத்துக்கு முன்னாடி. இல்ல மெர்ச்சி போயிருக்க ஃபாஸ்டா திருச்சியில இருந்திருப்ப. ஏதோ அங்கே ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு கிளம்பி குளிச்சுட்டு வர்றதுக்கு. இவன் நைட்டு 12 மணிக்கு போன ஃபுட்டேஜ் எதுவுமே கிடையாது. அண்ணன் வந்து ஏந்துறாரு எடப்பாடியார, தம்பி வந்து தலையில முட்டு கொடுக்குறாரு. என்னன்னு சொல்றாரு? 12 மணிக்கு ரோட்ல ஒரே டான்ஸ் ஆடிந்தாங்க, நான் வந்து போதை போட்டு இல்ல என்னன்னு சொல்றது இத. ஏன்னா ஒருத்தவங்களோட வலிமா இது, ஒரு கம்யூனிட்டியை வந்து வலி இது பண்றான். இவனை நம்ம ட்ராலா கொண்டு போயிட்டு அந்த மக்களோட வழி தெரியாம போயிடுனா அதுதான் முயற்சி. என்னால் முடியல. இவன் என்ன சொல்றான்னா நைட்டு 12 மணிக்கு ஒரே போதை போட்டு ஆடி இருந்தாலும் இவருக்கு பயம் வந்துச்சான். யாரு? அவனாவது குடிச்சிட்டு ஆடி இருந்திருப்பான். அப்படி ஆடினானே வச்சுப்போமே. இவன் போதையில எழுந்திருப்பாமா. முத்தலைக்கு பக்கத்துல போகும்போது ஏய் ஏதா அப்படின்னு இப்படி சுத்தி பார்ப்பான். திண்டிவனம் பக்கமா வண்டி போயின்னு இருந்திருக்கும். அங்க எவனா ஒருத்தன் ஏன்னா படம் போய் டான்ஸ் கின்ஸ் ஆடினா அவங்க ஜாலியா ஏதாவது இருந்திருப்பாங்க. இவன் ஏன்னா அது மாச கட்சி சம்பளம் வர டைம், ஏதோ அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி 12 மணிக்கு இருந்திருப்பாங்க. இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? ஐயோ வந்துட்டோம் போல இருக்குது, பசு பொண்ணு வந்துடுச்சு. ஏன்னா இங்க இருந்து இவன் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அனுப்புறான். யாரு? இந்த குள்ள சவுக்கு போகும்போது என்னன்னு சொல்லி அனுப்புவானா, டேய் அங்க பயங்கரமா இருக்கும்டா, கவனமா போயிட்டு வாடா, ஹெல்மெட்லாம் போட்டுக்கோ, கல்லு ஓட போறாங்கன்னு சொல்லி இவன் தான் சும்மாவே பண்ணுவானே. ஐயோ இந்த ஓடுவார் தெரியுமா சேஷு, ஐயோ இவரா பயங்கரமான ஆளாச்சேன்னு சொல்லி இவன் அங்கேயும் ஆஃபீஸ்ல ஓடி இருந்திருப்பான். இவன் வண்டியில ஏற்றி இறங்கும்போது, ஏன்னா இவன் பின்னால வண்டியில தான் வரான் சவுக்கு. ஸோ அவன் போனதே தெரியாத மாதிரி பேசுவான். ஒரே ஏடிஎம்கே கொடியா இருந்திருக்குமே. இவன் டே பின்னால இருக்க கார்ல தான் நீயும் போயிருக்க, நீ தேவர் ஜெயந்திக்குமா செருப்படி வாங்குன்னு சொல்லிட்டு ரூம் போட்டு அதிமுகவில் இருக்க அந்த பொறுப்புல இருக்கவங்க கிட்ட வந்து குடிச்சுக்கிட்டு இத்தியாதி வேலைகள் பண்ணிக்கிட்டு இலைய சுருட்டிக்கிட்டு இந்த மாதிரி இவன் இருந்திருக்கான். இவன் சொல்றான் 12 மணிக்கு ஒரே கலாட்டாவான். டேய் 8 மணிடா நீ அந்த ஊருக்குள்ள அந்த ஃபுட்டேஜ் பாரு, 8 மணிக்கு நுழையிறான். அதான் வந்து அங்கிருந்து ஏவுறாங்க. இந்த நாய் வந்து குள்ள நாய் கத்துது, சவுக்கு சங்கர் நாய். அதுக்கு இந்த போதை நாய் கூட வந்து முட்டு கொடுக்குது. ஸோ 2 பேரும் வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன் என்ன மாதிரியா வேலை செய்யறாங்க. இதுல வந்து இப்ப சமீபத்துல என்னை பத்தி ஏதோ பேசிருக்கான்னு நண்பர்கள்லாம் சொன்னாங்க. இங்க வீடியோ வைக்கிறான் அங்க, அதுக்கு நான் பிரத்யேகமா அடுத்த வீடியோல பார்த்துப்போம். ஏன்னா இப்போ என்ன சொல்றான், பெண்கள் இது இருந்தது அது இருந்ததுனால இவனுக்கு இன்னொரு வீக்னஸ் இருக்கு, அது உள்ளே பேசி மாட்டின்னு இருக்கானுங்க. அதை பத்தி ரொம்ப தெளிவா நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி கேமரா வைக்கிறத பத்தி சவுக்கு மீடியா பேசலாமா? ஏங்க ரோட்ல உனக்கு போறாருங்க ஒருத்தர், இந்த பசுமன் போற வழியில உனக்கு போறத போய் வீடியோ எடுத்து போறாங்க. சத்தியமா சொல்றேன், முக்குளம் சமூகத்தினர் இவங்களோட வீடியோ எல்லாம் பார்க்கும்போது, முக்குளம்ல எல்லாருமே தமிழ் இனமே பாருங்க. ஏன்னா எல்லாருமே இதை பாக்குறவங்க பாருங்க, நானும் வேலை செஞ்சிருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால. இது இங்க உட்காந்துக்கிறவங்க வந்து எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சிருக்காங்க. யாரோ உனக்கு போனது வீடியோ எடுத்துட்டு போவானாங்க. இப்போ கேமராவை இப்படி எடுக்கிறாங்கம்மா கார்ல இருந்து, ஃபர்ஸ்ட் ரோட பார்ப்பாங்க ஆன் பண்றதுக்கு முன்னாடி பார்ப்போம். இபிஎஸ் போட்டோக்கு முன்னாடி ஒருத்தன் உனக்கு போயிட்டு இருக்கான், அதையும் எடுத்துட்டே போறான். ஏன்னா நாளைக்கு கட்சி மாறிட்டா இதோ பாருங்கள் இபிஎஸ் முன் உனக்கு அடிக்கிறார்கள்
அவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இந்த வீடியோவை போடுவானுங்க. மேபி மீம் கண்டென்ட்டுக்காக வேற யாரா கொடுக்கறது இதை வச்சிருக்கானுங்கல்ல. இந்த ஏவல் இந்த பிஸ்கெட் நாய்ங்க இந்த பெண் பத்திரிகையாளர் தான் அதெல்லாம் காசு கொடுத்துருக்கு. இதெல்லாம் நீ வச்சுக்கிட்டு நீ என்ன குறை சொல்லிட்டு இருக்க? இன்னும் நீ பலான வீடியோ எடுத்தாலும் நிறைய வச்சிருக்க ராஜா. மக்கள் நீங்க எல்லாரும் இந்த காணொளிகளை பார்த்திருப்பீங்க. நானும் வந்து ஒரு தமிழகத்தோட தென்பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணா சொல்றேன். இந்த மாதிரி பெண்களுக்கு பின்னாடி கேமரா வைக்கிறது, இது போல ஒரு தமிழினத்தையே வந்து அவமானப்படுத்துறது, அவதூறு செய்யறது, 4ஆம் தரமா அவங்கள பேசுறது, அவங்க எல்லாரையும் ரொம்ப கேவலமானவங்களா சித்தரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த கும்பல் பண்ணிட்டு இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது வந்து ஒரு ஓட்டு. அந்த ஓட்டை நம்ம கவனமா செலுத்தணும். இது போன்ற இந்த பாஜக, அதிமுக இந்த மாதிரியான இந்த பாசித கும்பலுக்கு செலுத்தாம டெல்லியில யார் நமக்காக குரல் கொடுப்பாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு உங்களோட ஓட்டை அழியுங்க. நன்றி, வணக்கம்.